இயர்லி மார்னிங் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது காட்டுக்கே ராஜாவான சிங்கம் வந்து தான் மந்திரியான நரி கிட்ட கூப்பிட்டு சொல்லுது, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது நரி, என் சாப்பாடை நீ கொண்டு வரலன்னா நீ தான் எனக்கு சாப்பாடாக ஆகிடுவேன்னு சொல்லி மிரட்டுது. அதை பயந்துக்கிட்டு அந்த நரி போயிட்டு காடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கு. சுற்றி பார்த்த உடனே அங்கே ஒரு கழுதை ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த கழுதையை எப்படியாவது சிங்கத்தை கூப்பிட்டு போயிட்டு, இதேமாரி உங்களை சிங்கம் வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க, இந்த காட்டுக்கே ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, வரீங்களான்னு சொல்லிட்டேன். இதையும் நம்ம இந்த கழுதை போயிருக்கு. கழுதை போன உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. வேட்டையாட ஆரம்பித்த உடனே அதோட காதில் வந்து ரத்தம் வந்துருக்கு. தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி ஓடி வந்த கழுதை நரி கிட்ட கேட்டுதான், என்னை வந்து முட்டாளாக்கி நீ சிங்கத்துக்கு இரையாக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிச்சான். அதுக்கெல்லாம் கிடையாது, சிங்கராஜா உங்களுக்கு கிரீடம் வைக்கிறதுக்காக தான் அந்த காடு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டாரு, வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாங்க திருப்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே திருப்பி அந்த கழுதை என்ன பண்ணிட்டு நம்பிட்டு போயிடுச்சான். போன உடனே திருப்பி வேட்டையாடி இருக்குது சிங்கராஜா. வேட்டையாடினோடனே அதோட வால் இருக்குது பார்த்தீங்கன்னா, வால் வந்து கட்டாயிருக்கு. இப்பயும் தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லி ஓடி வந்த கழுதை திருப்பி என்னை முட்டாளாக்குறியா நரியாரின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த நரி சொல்லுதான் கழுதைக்கிட்ட, ஐயோ நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கு கிரீடம் வச்சுட்டாங்க, இப்போ வந்து சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா அந்த வால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்களே, அதனால தான் சிங்கம் வந்து உங்களை கட் பண்ணி விட்டாரு, வேறு எந்த இதுக்காக இல்லை, வாங்க இப்போ நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போகுது. திருப்பி கூட்டினா ஃபைனலி அந்த சிங்கம் என்ன பண்ணிருச்சான், அட்டாக் பண்ணி சாப்பிட்ருச்சான். எங்கே மந்திரியார் மூளையே காணன்ட்டு. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட கூப்பிட்டு வரும்போது மூளை இருந்திருந்தால் தப்பிச்சு போயிருக்கோம், ஸோ அதுக்கிட்ட மூளை இல்லாதனால தான் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி ஒன்று தாங்க, எவன் ஒருத்தன் நல்லா பேசுகிறான், நல்லா அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் எல்லாத்துலேயுமே போய் இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. எல்லோரும் அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே நல்ல எண்ணத்துக்காக தான் அட்வைஸ் பண்ணுறேன், தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா?